என்னோட பர்த்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலே சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. 30 வயசு ஆகிட்டு இனிமேல் ஹெல்த் மேலே ரொம்பவே கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நிறைய தண்ணி குடிச்சாச்சு. வருஷத்தில் 365 நாளும் சமைக்கிறோம். ஸோ என்னோட பர்த்டேக்கு இன்றைக்கி நான் சமையல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லவராக இருந்ததுனால எனக்கு இன்றைக்கி ஹோட்டலே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. சாம்பார் ஆம்லேட் ரெண்டுமே ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னதான் வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னாலும் பசங்களுக்கான வேலை நம்ம செஞ்சு தான் ஆகணும். பசங்களை கிளம்பி ஸ்கூலில் விடலான்னு போனால் அவங்க வேற சாக்லேட் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா பாட்டி அதுக்குள்ளே 30 வயசு ஆகிட்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்போவுமே நம்ம சின்ன பிள்ளைங்களா தானே அவங்க கண்ணுக்கு தெரியும். ஏன் அத்தை இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால 2 ரோஜா பூ கொடுத்தாங்க. அப்புறம் பாயசமும் இன்னைக்கு கிடச்சது ரொம்பவே திருப்தியாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த ஸ்கூட்டியை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்படியே குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணி இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். என்னோட மன திருப்திக்காக என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். மொத்தத்தில் இந்த பர்த்டே இன்னைக்கு சூப்பராகவே அமைஞ்சுதுங்க. பாய்.